வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து சுண்டக்காய் சட்னி செஞ்சுருங்க. குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுங்க. ஏன்னா இது வந்து வயிற்றில் இருக்க பூச்சிகளெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது இதுக்கு. அதனால் வாரத்தில் ஒரு நாள் வந்து சுண்டக்காய் சட்னி செஞ்சுருங்க. உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன். வணக்கங்க. சுண்டக்காய் சட்னி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா, வெங்காயம், பூண்டு, மிளகா, புளி, தேங்காய், கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, சுண்டக்காய், இதுதாங்க. இது எப்படி செய்யலான்றதை ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் எண்ணெயில் போட்டுருவாங்க. மாதிரி கோல்டன் கலரில் வந்தனையும் அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டைக்காய் வந்து நல்லா இடித்து 1-2 இடித்து தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக விதையாக இருக்கும். ரொம்ப விதையாக போட்டிங்கன்னா வயிறு வலிக்கும். அதனால் நல்லா இடிச்சுட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு போடுங்க. இந்த மாதிரி சுண்டைக்காய் பாருங்கள், நல்லா 1-2 உடச்சிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த விதையை எடுத்துகிட்டு போடுங்க. ரொம்ப விதையை எடுத்துடாதீங்க, ஓரளவுக்கு மட்டும் எடுங்க. இப்போ இதை வணக்கத்தில் போட்டுடலாங்க. போட்டுட்டு கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி தழையும் போட்டுருங்க. புளி, வெங்காயம், தேங்காய், இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் கொத்தமல்லி, தேங்காய், புளி இதெல்லாம் போட்டு நல்லா போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிங்கன்னா சுண்டக்காய் சட்னி ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை.